ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தொடர்பாக உங்களுடைய பெயரை இணைத்து ஒரு நிர்வாகி வந்து ராகுல் அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. அவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? இதை பற்றின உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் அதை மறுத்திருந்தாலும் அவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு வியக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார். அண்ணன் அந்த பதில் சொல்கிறது நீங்கள் கேளுங்களா. இது நீதிமன்றத்தில் இருக்குது, காவல்துறை புலன் விசாரணை செஞ்சிட்ருக்கு. சில பேர் வந்து இதை அரசியலாக்கலாம், அரசியல் ஆதாயம் தேடலாம்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேச வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய இடம் காவல்துறை. காவல்துறைக்கிட்ட சொல்லிட்டு இந்த வியூவில் எடுங்க. யாருக்கு வேணாலும் சந்தேகம் வரலாம், யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. கருத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது. எழுதி அனுப்பலாம், பேசலாம், கருத்தை சொல்லலாம். சொல்ல வேண்டிய இடம். நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் வந்து மீடியாவிலையோ இல்லை வேற எங்கேயும் நீங்கள் சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு சாமானிய மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு அதிகாரிங்களையோ இல்லை ஒரு அரசியல்வாதிங்களையோ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்னென்ன நடக்கும்ன்றது மக்கள் அறிந்ததே. அண்ணனுக்கு இது தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். தெரிஞ்சால் அவர் சொல்கிற பதிலை பாருங்களா. மீடியா கிடையாது, மீடியா ட்ரையல் கிடையாது. சொல்ல வேண்டிய இடம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இடம் கிடையாது. சொல்ல வேண்டிய இடம் காவல்துறை. அங்கே போய் சொல்லணும். இது நீதிமன்றத்திலையும் புலன் விசாரணை இருக்கிறதுனால இதுக்கு மேலே பேச விரும்பல. ஒரு நாளைக்கு எலாபரேட் ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன். அதை உங்களையும் கூப்பிட்டு சொல்கிறேன். ஐயா அவர்களே, நாங்கள் வந்து அமெரிக்காலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ இத்தாலிலேயோ இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம். நீங்கள் என்ன ப்ரெஸ் மீட் வச்சாலும் என்ன நடக்கும்ன்றது நல்லாவே தெரியும். புரிஞ்சுதுங்களா?